நினவ நகரத்திற்குச் சென்று அவர்களின் தீமையை விட்டு மனம் திரும்பச் சொல்லு என்றார். ஆனால் யோனா பயந்தான். தேவனுடைய அழைப்பை ஏற்காமல் எதிர் திசையில் ஓடினான். டார்ஷிஷ் நோக்கி போகும் கப்பலில் ஏறினான். அப்போது கடலில் ஒரு கொடிய புயல் எழுந்தது. அலைகள் மோதின, காற்று கர்ஜித்தது. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கடலாளிகள் பயந்தார்கள். ஆனால் யோனா சொன்னான், இந்த புயலுக்கு காரணம் நான் தேவனிடமிருந்து ஓடுகிறேன், என்னை கடலில் எரியுங்கள். அவர்கள் மனம் வருந்தியும் யோனாவை கடலில் எறிந்தார்கள். அவன் தண்ணீரில் விழுந்தவுடன் புயல் அமைதியாகிவிட்டது. ஆனால் யோனா மரிக்கவில்லை. தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். முழுவதுமாக விழுங்கியது. 3 நாட்களும் 3 இரவுகளும் அந்த இருளில் யோனா ஜெபித்தான். கர்த்தாவே, நான் தவறு செய்தேன், என்னை மன்னியுங்கள். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை கரையில் உமிழ்ந்தது. இது ஒரு 2ஆம் வாய்ப்பு. இந்த முறை யோனா கீழ்ப்படிந்தான். அவன் நினேவே நகரத்திற்குச் சென்று தீமையை விட்டு மனம் திரும்புங்கள் என்று அறிவித்தான். அந்த மக்கள் கேட்டார்கள், மனம் திரும்பினார்கள். ராஜாவும் தனது ராஜ வஸ்திரத்தை கழற்றி சாம்பலில் அமர்ந்து ஜெபித்தான். தேவன் அவர்களின் மனம் திரும்புதலை கண்டார். அவர்களை அழிக்கவில்லை, அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். ஆனால் யோனா மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் இரக்கத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று நினைத்தான். அப்போது தேவன் அவனை கற்றுக் கொடுத்தார். நான் எல்லோரையும் நேசிக்கிறேன், தவறு செய்தவர்களையும் கூட. தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். நீங்கள் நம்பினால் ஆமேன் என்று எழுதுங்கள். நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் தேவனிடமிருந்து தப்பிக்க முடியாது. அவர் இரக்கம் முடிவில்லாதது. அவர் 2ஆம் வாய்ப்புகளின் தேவன். இப்படிப்பட்ட மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆமென்.